வலைக்கும் மக்களே, நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு எதை பற்றி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுனா, கம்மிங் ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் வந்து அறிவிச்சிருக்காங்க. சில்வருக்கும் இனிமேல் பேங்க்கில் வந்து வெள்ளி நகையை வச்சு அடமானம் வெள்ளி நகையை வச்சு அடமானம் பெறலாம், நகைக்கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு வச்சுங்களேன், வெள்ளியில் வந்து ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, இப்போ தங்க நகை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 விதமான ஒரு பியூரிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 999 பியூர் பாரு. அதில் எந்த விதமான மெட்டலும் கலக்க முடியாது. அதனால அது மெட்டலாக மட்டும் தான், பிஸ்கெட்டாக மட்டும் தான் இருக்க முடியும். பியூர் பாரு. ஒரு நகையில் வந்து வேற ஒரு மெட்டலை, காப்பரு வேற ஏதோ கலந்தா தான் அது பிஸ்கெட்டாக வளர்ச்சி செய்ய முடியும் செயினா. சரிங்களா? ரெண்டாவது 925 போட்டிருக்கும், BAS ஹால்மார்க் சர்டிஃபைடு, இந்தியன் சர்டிஃபைடு 925. மூணாவது 21 கேரட். அடுத்தது 18 கேரட். 21 கேரட்டுங்கிறது அந்த பியூர் தங்க, அந்த செயின்ல உள்ள நகையில உள்ள பியூரிட்டி கம்மியாகும், 87 இருக்கும். 18 கேரட்டுங்கிறது இன்னும் கம்மியாக வரும். அப்புறம் சில கடையில் 22/20 போவாங்க, அது 77% தான் இருக்கும். ஸ்டோன் நகையெல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் பியூரிட்டி கம்மியாக இருக்கும், உங்களுக்கு லாஸ் ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சில்வரில் என்ன ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னா, முக்காவாசி கடையில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பியூரிட்டி இல்லாமல் போய் மக்கள் வாங்கிடுவாங்க. என்னன்னா இந்த பாருங்களேன், இந்த செயினில் பாருங்களேன், இந்த செயினில் பாருங்கள், ACPL போட்டிருக்கும் பாருங்க, ACPL 925 போட்டிருக்கும். இந்த சில்வரில் இந்த இருக்கு பாருங்க, 925 போட்டிருக்கு, இதில் ACPL போட்டிருக்கு பாருங்க. முடிஞ்ச லெவலுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வரு, செயின், பிரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இந்த ACPLங்கிற அந்த பிராண்டட் மேனுஃபேக்சரிங் பியூரிட்டி இருக்கான்னு பார்த்துங்க. 925ங்கிறது பியூரிட்டி செக்கு. இது ACPLங்கிறது தங்க நகைக்கு வர மாதிரி ஹால்மார்க் சிம்பிள் கிடையாது. அதனால ஜென்ஸ் வாங்கும்போது, செயின் வாங்கும்போது 925 ACPL ஹால்மார்க் செயினாக வாங்கிக்கிங்க. இது ஜென்ஸுக்கு. கொலுசு இந்த மாதிரி வெள்ளிக்கு வராது, லேடிஸ்க்கு பெண்களுக்கு போடுற இந்த ஐட்டம் வந்து ACPL வராது. அது சேலம் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வெளியூர்ல இருந்து தான் வரும். ஆனால் நீங்கள் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, வெள்ளி வாங்கும்போது 95 பியூரிட்டி இருக்கான்னு செக் பண்ணிங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஹெவி மெட்டலாக இருக்கும், மேக்னெட்டில் ஒட்டாது. சரிங்களா? பியூரிட்டி 95 இருக்கணும். அதனால தான் திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு அதே ரேட்ல எடுத்துப்பாங்க, கம்மியான ரேட்ல எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அவங்க திருப்பி எடுக்கும்போது, ஆனால் ரேட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில கடையில் 80-85% போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. 95ங்கிறது இந்த சிம்பிள் கூட ஒரு 10 கூட போட்டு இப்படி சாம்ப் அடிச்சுன்னா 95 போட்டுருவாங்க. அதனால 95 மட்டும் போட்டு நம்பிடாதீங்க. ஒரு 10 போய் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், ஒரு சாப் அடிச்சு விட்டாங்கன்னா 95 சிம்பிள் போட்டு விட்டுறலாம், ஈஸியாக போட்டு விட்டுறலாம். அதனால 95 மட்டும் இல்லாமல் அந்த கடையோட பில்லு, பேரு, பியூரிட்டி, வெயிட்டு, சில இதில் வெயிட்டு, இந்த இது வந்து ஒரு 40 கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம், வெயிட் ஹோல்டாக இருக்கும். அந்த வெயிட் பார்த்தா நம்மளுக்கே தெரியணும். சவுண்டு போட்டோம்னா அப்படி கரெக்டாக அந்த டிங்குன்னு சவுண்டு வரும். பியூர் வெள்ளியா இல்லைன்னா அந்த அலாய் சவுண்டு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால வெள்ளி வாங்கும்போது பியூரிட்டியோட வாங்கிக்கிங்க. ACPLங்கிறது ஹால்மார்க் சிம்பிள் கிடையாது, அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஜுவல்லரி மாதிரி இருக்க ஐடென்டிஃபிகேஷன். அதனால கவனத்தோட வாங்க. சில்வர் வாங்குறதுல கவனமா இருங்க. ஏப்ரல் 1 நகைக்கடன் அடமானம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க சில்வர் நகையை வாங்கும்போது கவனத்தோட பியூரிட்டியா செக் பண்ணுங்க. இப்போ அமேசான்ல எல்லாம் சில்வர் டிப் லிக்விடுன்னு நம்ம அதிகமாக விற்கிது. லிக்விட் அதை போட்டோம்னாவே இது எப்படி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ACPL சில்வர் 2 வருஷமா ஆச்சு. அப்படி கருத்து போகாம அப்படியே இருக்கு பாருங்க. சில இது செயின்லாம் வந்து கருத்து போயிடும். அப்படி கருத்து போகிற நகையெல்லாம் அமேசான்ல ஏதோ லிக்விட் இருக்குது, சில்வர் டிப் லிக்விட்னு. அது போட்டோம்னாவே ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு பியூரிட்டி 10 போய் எப்படி வாஷ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால சில்வர் போது கவனத்தோடையும் கேர்ஃபுல்லாகவும் வாங்க. ப்ளீஸ் பி அவேர், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.